நான் கேசவமூர்த்தி, ஹெட்டண்டிக்குவே நகரசபையின் உறுப்பினர். நான் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு வந்திருக்கின்றேன். இன்று இந்த ஹெட்டன் நகரத்தில் நடைபெறுகின்ற அந்த முச்சக்கர வண்டி போலீஸார் நகரசபைக்கு இடையிலான ஒரு முருகல் நிலையை பற்றி நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். முதலாவதாக என்னுடைய வன்மையான கண்டனத்தை ஹெட்டண்டிக்குவே நகரசபையின் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால், இப்படி ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது ஹெட்டண்டிக்குவே நகரசபையின் கௌரவ உறுப்பினர்கள் 15 பேர் இருக்கின்றோம். முதலில் எங்களை அழைத்து அவர்கள் பேசியிருக்க வேண்டும். எங்களுக்கு கூடாக ஒரு நியாயமான ஒரு தீர்வினை இந்த மக்களுக்கு தெரிவித்திருக்க வேண்டும். அடுத்த ஒரு கண்டனம், அண்மையில் போலீஸார் ஒரு ஒன்றுகூடலை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதிலே நகரசபை தலைவரையும் உபதலைவரையும் மாத்திரம் நகர மக்களின் சார்பாக அழைத்து முச்சக்கர வண்டி சாரதிகளையும் அழைத்து பேசியிருப்பது என்னுடைய உண்மையிலேயே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னவென்றால், மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகள் பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் வழங்காமல் இருப்பதை இட்டு நான் வன்மையாக இந்த கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். நாளைய தினம் நடக்கவிருக்கின்ற மாதாந்த அமர்விலே இது சம்பந்தமாக நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிப்போம். அதேவேளை நகரசபை தலைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நகரசபை கூடாக ஒரு தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அவருக்கு மாத்திரம் அதிலே உரிமை இல்லை, அல்லது உபதலைவருக்கும் அவருக்கும் மாத்திரம் அந்த உரிமை இல்லை. சரி, மக்களால் தெரிவு செய்யப்பட்டு போயிருக்கின்ற அந்த 15 பேருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது. அவர்கள் அழைக்காமல் தனி தீர்மானமாக இதை எடுத்திருப்பதையிட்டு எங்களுக்கு மிகவும் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். ஏனென்றால், இப்பொழுது நடந்திருக்கின்ற இந்த முருகல் நிலைக்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் என்னவென்று என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் நாங்கள் மக்கள் சார்பாக இங்கே பிரதேசத்திலே முச்சக்கர ஓட்டி உழைத்து தன்னுடைய ஜீவாதாரத்தை கொண்டு செல்கின்ற மக்கள் சார்பாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஆகினால் இந்த விடயத்திலே நாங்கள் தீவிரமாக பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் சொல்கிறீங்க, நகரசபையில் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் தலைவரும் உபத்தலைவரும் தான் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கான இது எந்த இதையும் சொல்கிறதில்ல அப்படின்ட்டு. ஏன் உங்களை எதிர்கட்சியை சார்ந்தவங்களை ஹெட்டண்டிக்குவே நகரசபை தலைவர் புறக்கணிக்கிறாரா? ஈசமாக கருத்து அப்படி நான் நினைக்கல. சில வேளை நகரசபை தலைவருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த விஷயங்கள். ஏன்னா அவர் நகரசபை தலைவர் புதிதாக வந்திருக்கின்றார். அவருக்கு சில வேளைகளிலே அவர் சார்ந்திருக்கின்ற அமைப்பு கூட அழுத்தம் அல்லது எந்த வகையிலே பின்புலத்தில் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியாது. நகரசபையை பொறுத்தளவிலே எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என்ற ஒன்று கிடையாது. நகரசபையை பொறுத்தளவிலே தலைவர், உபதலைவர், உறுப்பினர்கள், நாங்கள் 15 பேர் இருக்கின்றோம். 15 பேரும் மக்களுடைய பிரதிநிதிகள், மக்கள் சார்பாக தெரிவு செய்யப்பட்டவர்கள். முதலாவதாக நகரசபைக்குள் எல்லைக்குள்ளே ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் கட்டாயமாக தலைவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கலாம், அவருக்கு ஒரு முடிவு இருக்கலாம். ஆனாலும் இவர்களையும் அழைத்து பேசுவதற்கூடாக அவர்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து அவர் செயல்படுத்துவாராக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நீங்கள் கடந்த காலையிலையும் ஹெட்டண்டிக்குவே நகரசபையில் உறுப்பினர் செயல்பட்ட ஒரு நபர், இப்போ இந்த வருடத்துலையும் இப்போ சுயேட்சையாக உறுப்பினர் ஹெட்டண்டிக்குவே நகரசபை இயங்குறீங்க. இப்போ அந்த கடந்த காலத்துலேயும் இந்த முச்சக்கர வண்டி பிரச்சனை காணப்பட்டுச்சு, இப்பயும் அதிகமாக காணப்படுது. இப்போ இதுக்கான தீர்வை இந்த மாதிரி நோக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து? அருமையான கேள்வி. கடந்த காலங்களிலே நாங்கள் நகரசபை உறுப்பினர்களாக இருந்தபோது கடந்த காலத்திலே இருந்த தலைவர்கள் எங்கள் அனைவரையும் அழைத்து ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு முச்சக்கர வண்டி சாரதிகள் உரிமையாளர்கள் அனைவரையும் அழைத்து ஒன்று பேசி ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள். அது முதல் வேலை. அதற்கு பிறகு தான் நாங்கள் போலீஸ் போக்குவரத்து அவங்களையும் அழைத்து அவங்களுக்கு கூடாக இது சம்பந்தமாக ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வருவோம். அதை இவங்க செய்யலைங்கிறது எனக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம். நிச்சயமாக நாளைக்கு நடக்கிற சபை அமர்வில் சகோதர உறுப்பினர் ஒருவர் கலைச்செல்வி அவர்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமாக நாங்கள் பேசும்பொழுது இது சம்பந்தமாக பேசுவோம். இன்னைக்கு ஹெட்டன் நகரை பொறுத்தவரை முச்சக்கர வண்டி நிறுத்துறதுக்கு சரியான இடவசதி இல்லை. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஹெட்டண்டிக்குவே நகரசபையை பொறுத்தளவில் 23 வாகன பாக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாக்கில் நிப்பாட்டுறதுக்கு 3 அல்லது 5 வாகனங்களுக்கு நிப்பாட்டலாம். மிச்ச வாகனங்களை நிப்பாட்டுறதுக்கு மிச்சம் என்னென்ன, இப்போ ஒவ்வொரு பாக்கிலையும் கிட்டத்தட்ட 20-30 வாகனங்கள் இருக்கின்றது. அப்போ மிச்ச வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கான இடத்தை நகரசபை தான் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அந்த நகரசபை தேர்ந்தெடுத்து கொடுக்குற போது கூட நகரசபை உறுப்பினர் எல்லாத்தையும் அழைச்சி போக்குவரத்து போலீஸாரையும் அழைச்சி ஒரு பேச்சுவார்த்தையை ஈடுபடுத்தி செய்வாங்களா இருந்தால் சுமூகமாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. கொரோனா காலங்களில் அநேகமான முச்சக்கர வண்டி ஓடலை. இப்போ எரிபொருள் பிரச்சனை வந்தப்போ நிறைய பேர் முச்சக்கர வண்டி ஓடலை. இப்போ எல்லாமே ஓடுறாங்க, ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது அவரும் பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டியா? இதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. என்னென்னா, கொரோனா காலத்திலேயோ அல்லது ஆரம்ப காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை விட இப்போ 3 மடங்கு வாகனங்கள் அதிகமாக ஓடுகின்றன. இந்த இடத்துல ஒரு அசாதாரணம், ஒரு அநீதி இழைக்கப்படுகின்றது. அந்த காலத்தில் ஓடினவங்கள்ட்ட மட்டும் கட்டண அறவீடு
பெரிய தொகையான கட்டண அறவீடுக்காக இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து திடீர்னு ஓடுற வாகனங்களுக்கு அந்த அறவீடு இல்லை. ஆனால் கொரோனா காலத்தில் நாங்கள் அந்த காலத்தில் நகரசபையில் நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம். அந்த கொரோனா காலத்தில் எரிபொருள் இல்லை, வாழ்க்கை சிரமம் அப்படி இருந்தனால அவங்களுடைய அந்த கட்டணங்களெல்லாம் குறைச்சி அதை இல்லாமலாக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் கூட நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்போ அந்த கட்டணத்தை අනිත් එක නවත්තන්න තැනක් මේ හැටන් නගරේ තියෙන කාර්යබහුලතාවයත් එක්ක හැටන් නගරේ තියෙන ඉඩම් සීමිත ප්‍රමාණයත් එක්ක කොහෙද නවත්තන්න තැනක් පාක් එකක් දාන්න තියෙන්නේ? நல்ல கேள்வி. அதாவது அந்த மேலதிக வாகனங்களை நிப்பாட்டுவதற்கு தலைவர் நகரசபை உறுப்பினர்களை அழைச்சி அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்களா இருந்தால் அந்த இடத்தை நாங்கள் குறிப்பிட முடியும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்குது, ஜனாதிபதி இருக்கிறாரு, பாராளுமன்றம் அவங்களது, மாகாண சபை வந்து இப்போ இயங்காட்டியும் கூட கவர்னரும் அவர்களுடையவர்கள், ஆட்சியும் அவர்களுடையது. அவங்க நினைச்சாங்கன்னா காணி எடுத்து கட்டாயமாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். அது நகரசபை தலைவரும் அவர் சார்ந்த இப்போ டிசிபி அவங்களுடைய இல்லை 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 இது நல்ல கேள்வி. இது வந்து என்னன்னா அதுவும் திருப்பியும் நான் தான் சொல்ல வரேன். தலைவர் என்ன பண்ணணும்னா சகோதர உறுப்பினர்கள் எல்லாத்தையும் இல்லை இடத்தை தேடி எடுக்க வேண்டியது ஒரு நகரசபையோட கடமை. ஒரு நகர அபிவிருத்திங்கிற போது இடத்தை தேடி எடுக்கணும். இப்போ சபையை எடுத்த பிறகு அவங்களோட தலையெழுத்து அது என்ன பொறுத்தவரை சாத்தியப்படாது. ஏன்னா அது குறைச்சி நாங்கள் ஒரு வட்டத்தில் கொண்டு வர முடியாது. என்னென்னு சொன்னால் ஹெட்டன்டிகா நகரசபையில் வந்து முச்சக்கர வண்டிகளுக்கு ஒரு பைலோ, ஒரு துணை விதி கிடையாது. அது துணை விதி ஒன்று உருவாக்கப்படணும். யார் இங்கே ஓடலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரணும். நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு நல்ல முக்கியமான கேள்வி. அந்த நேரம் தான் நாங்கள் இதுக்கான ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும். நகரசபை இப்போ ஒரு துணை விதியை உடனடியாக ஏற்படுத்தணும். ඒක තීරණය ගන්න පුළුවන්. ඒ කියන්නේ වීල් එක්ක පාක් එක තියෙනවා නම් පාක් එකේ වීල් තුනක් පාක් කරන්න පුළුවන්. එතන වීල් ගන්න පුළුවන් 6. තුනක් තමයි එක්ස්ට්‍රා තියන්න පුළුවන්. තුනක් නෙමෙයි දැන් තියෙනනේ 10කට වැඩි එක්ක. තුනක් පාක් කරන්න පුළුවන් නම් පාක් එකේ එක්ස්ට්‍රා තියෙනවා තව 10ක්. ඒකෙන් එක එක යන්නේ. එතකොට ඒ 10ම තවකට එන එකනේ ප්‍රශ්නේ. ඒකට මොකක් කරේ ක්‍රියාමාර්ගයක් ඔබතුමාලා ගන්න මොන හරි ප්ලෑන් එකක් දැක්ක ගහලා තියෙනවා දැන් ඔබතුමා. කොහොමද? සමාජ සේවක ජනතාවට සේවය කරන්න ඇවිල්ලා තියෙන්නේ. එතකොට ඔබ බැනගන්නවට වැඩිය ඒට චෝදනා කරනවට වැඩිය ඔබතුමාලා එකතු වෙලා මේකට தீர்மானம் ගත්තා නම් මොකද ඒ தீர்மானம் කරන් அதுக்கு இல்லை இதுவரைக்கும் ஒரு தீர்மானத்துக்கு வரல. அநேகமாக நாளைய கூட்டத்துக்கு பிறகு ஒரு தீர்மானத்துக்கு கட்டாயம் தலைவர் உள்ளாக்கப்படுவார் என்று நான் நினைக்கிறேன். மற்றது இந்த இடத்துல நான் பத்திரிகையாளர் மத்தியில் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இது பொதுமக்கள் சார்பான ஒரு வேண்டுகோள். நாங்கள் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சாரதிகள் சார்பாகவும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய பிரச்சனையை நான் என்ன சொல்கிறேன், ஹெட்டன் நகரத்தை பொறுத்தவரை போடுற முச்சக்கர வண்டிகள்லாம் ஒரு நிலையான கட்டணம் விடுவதில்லை. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா ஊடகவியலாளர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இரவில் வந்து பஸ்ஸில் வந்து குடும்பத்தோடு வந்து இறங்குற போது அந்த அங்கே ஓடுற இரவு ஓடுகின்ற முச்சக்கர வண்டி சாரதிகள் தன்னிச்சையான ரேட் கேட்குறது. உதாரணத்துக்கு ஹெட்டன்லேருந்து ஆரிகம போகிறதுக்கு 500 ரூபா கேட்குறாங்க, ஹெட்டன்லேருந்து வில்ஃபர் டவுன் போகிறதுக்கு 600 ரூபா கேட்குறாங்க. பகல் வேளையிலையும் கூட தெரியாதவங்க யாரும் வந்தாங்கன்னா கூடுதலான கட்டணம் அறவிடுவதையும் நான் பொதுமக்கள் சார்பாக குறைச்சி கொள்ளணும்னு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். දාන සම්බන්ධයෙන් ඔබතුමාලා ওই 15 දෙනා දැන් හෙට එකමුතුව කතා කරලා මේ ජනතාව වෙනුවෙන් මොකක් හරි තීරණයක් ගන්න ඕනේ මේකට. நிச்சயமா. ඒකම තවත් එකක් තමයි දැන් පොඩි මේට කතා කරන්න. අන්තිම ප්‍රශ්නේ දැන් ඔයාලා කියනවා සමහරක් සීවිල් කට්ටිය වැඩිපුර අය කරනවා කියන එකද කියන්නේ. හරි ඒකද දැන් මට මතකයි ට්‍රස්ටි ටීප් එකේදී කතා කරා මීටරයි කරන්න. නමුත් ඒක තාම ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. ඒකනේ මොකක්ද කියන්නේ? அது சம்பந்தமாக நாளைக்கு பேசுவோம். நன்றி. මම ලෝකේශ්වරන් හිටපු සභාපතියා වර්තමාන නාගරික මන්ත්‍රී අට්ටික නගර සභාවේ මේමයි. දැන් ගැටළු වෙලා තියෙන්නේ බීල් වල ප්‍රශ්නේ තමයි ඔය ගැටළු වෙලා තියෙන්නේ කියලා කියනවා. ඇත්ත ගැටළු වෙලා තියෙන කියන එකට මේ සාමාන්‍යයෙන් වීල් කීයක් ගන්න පුළුවන්ද කියලා කාලා තියෙනවනේ. ඒක කාලා අමතර වීල් වලට ඉතින් මේ ඉඩම් පිට පාක් කරන්න ඉඩම් තියෙනවා. ඉතින් නැත්නම් නෑ කියන්නේ මේ නගර සභාවයි මන්ත්‍රීවරුයි නිලධාරියුයි පොලිසිය ඔක්කොම එකතු එකට වාඩි වෙලා
සාකච්ඡා කරා නම් ඒකට මේ විසඳුම තියෙනවා. ඒක දැන් මේක වෙලා තියෙන්නේ මොකද එක එකනා මේ පැත්තකට ඇද්දුත් එම අනිවාර්යයෙන්ම විසඳුමක් එන්නේ නැහැ මේකට. හරිනේ? ඊයේ පෙරේද පොලිසිය ගෙවලා මොනවාසලෙන් පාක් කරලා තියෙන තැන් ඔක්කොම අයින් කරා. එතනත් ඒකක අමුතු ඇති වුණා. ඒක ඒ වගේ තැන් ඔබතුමා ඉතුරු සභාපති කිව්වා. ඇත්තට කොයි වගේ තැන්වල ඒ වගේ තැන් තියෙනවද? නෑ මේමයි අයින් කරාට දැන් කලින් කිව්වා වගේ 3ක් 4ක් පාක් තියෙනවා නම් ඒ 4 පාක් තමයි පාක් කරන්න ඕනේ. දැන් මේ විතර නෙමෙයිනේ මුළු ලංකාවම තියෙනවා මේක. මුළු ලංකාවම මේ කියන්නේ ආදර්ශයට අරගෙන මේ වෙන නගරවල කොහොමද පාක් කරන්න කියලා ඒකත් ආදර්ශයට අරගෙන අපි වැඩක් මේ වැඩ පිළිවෙලක් කරන්න ඕනේ. මොකද මන්ත්‍රීවරු ඔක්කොම එකතු වෙලා. මොකද දැන් එහෙම නැත්නම් සීමා කරනවා නම් කොහොම සීමා කරන්නේ? ආපු එක ඊට පස්සේ එනේවා හරි ඒක වලක්වලා තීන කාණ එහෙම නතර කරන්න හරි බලන්න ඕනේ. නැත්නම් මේමයි. මොකද දැන් අපි මේ රෙජිස්ටර් කරන්නේ නැත්නම් පිට එනවා ආයෙ එවිලා දුවගෙන ඉන්නවා. එතකොට එන්න වැඩි වෙනවා අඩු වෙන්නේ නැහැ. මොකද තව එකක් තියෙනවා මෙතුමා කිව්වා වගේ දැන් මට ඉන්න මේ කියන්නේ දැන් කියමුකෝ අටනිකේ බඩු ගත්තාට කොහෙද යන්නේ? වතුවලට එනවා. ඉතින් ඒගොල්ලෝ කියයි මොකද මේ කියන්නේ නගරේ මේ වීල් එක වත්තට එනවා නම් අපේ වීල් අයි මේ නගර කියලා දුවන්න බැරි කියලා එහෙම මේ එක එන්න මේ ඉඩ තියෙනවානේ. ඉතින් ඒ ඉඩ නැතුව අපි ඔක්කොම සාකච්ඡා කරලා කොච්චරද කොහමද කොයි සීමා තුළද අපි මේට ගන්න ඕනේ. උදාහරණ කියමුකෝ වටවල කියන්නේ මේ සාජිවල ඒ පිටින් නැතුව කියන්නේ මේ නගරේට කොච්චර කොයි කට්ටියද මේට එන්න පුළුවන්. එහෙම අපි සාකච්ඡා කරන්න ඉස්සෙල්ලා මේකට. කොහොමද නගර සභාවයි මේ කියන්නේ മന്ത്രിවරුයි නිලධාරී පොලිසියයි ඔක්කොම වාඩි වෙලා සාකච්ඡා කරන්න ඕනේ. සාකච්ඡා කරන්නේ නැත්නම් මේක විසඳුමක් එන්නේ නැහැ. දැන් මේවනේ වීල් දිනකොට 300 ගන්න. ඔව්. පාක් තියෙන 23. ඒක බලන්න එක පාක් එකකට වීල් 12ක් 15ක් අතර ප්‍රමාණයක් තියෙනවා. පාක් එක සාමාන්‍ය වීල් 3යි 4යි 5යි උඩරිම නවත්තන්න. උඩරිම 3යි අතුම 3යි වැඩිම 5යි. පහට වැඩි නවත්තන්න නැහැ. එතකොට එක පාක් එකකට වීල් 15ක් තියෙනවා. ඒක උතන ප්‍රශ්නේ. ඒක තමයි. ඒකට කියන්නේ කාල් කරලා තියලා කියන්නේ මේ යන්න ඉස්සෙන්ඩ අනිත් වීල් එන විදියට මොනවාරි ඉතුරු තුනක් දැම්මත් වීල් 12ක් ඉතුරු ඒ 12ගේ වාහන පාකින් තැන් වල ගිහිල්ලා වාහන පාක් කරන්න නැති ඉඩ නැති වෙන්නේ ඒ වැඩිපුර එක පාක් එකක තියෙන අනිත් වීල් 12නේ එක තැන් වල පාක් කළා ට්‍රැෆික් ප්‍රශ්නයක් තියෙන ට්‍රැෆික් පොලිසියට ඉන්දියාවට කරන්න වෙන්නේ නෑ කියන්නේ ඒකට. ඒක ඇත්ත. ඒකට තමයි කිව්වේ අපි නගර සභාවේයි මේ කොමල කතා කරලා කොහෙද ඉඩම් තියෙන්නේ. ඒ ඉඩම් අඳුරගෙන එතන ගිහලා නවත්තන්න ඕනේ ඉස්සෙල්ලාම. නවත්තලා කියන්නේ මේ ඒකට මේගොල්ලන්ගේ මේ දැන් අලුත් තාක්ෂණ තියෙනවානේ. දැන් ගියාද නැද්ද කියලා බලාගන්න තාක්ෂණ තියෙනවා. තාක්ෂණ අරගෙන ගියාන් පස්සේ අනිත් එන්න පුළුවන්. මොකද මේ එතකොට ඔට එන්න පුළුවන්. එතකොට මොකද මේමයි. මොකද දැන් පරණ විදියටම අපි යන්න බෑ. දැන් අලුත් තාක්ෂණ ගොඩක් තියෙනවා. ඒ විදියට අපි මේ යන්න ඕනේ. මොකද ඉස්සර මේ බස් එකේ ටිකට් ගන්නකොට කොහොමද ගන්නේ? ටිකට් එක පොතේ කඩුවක් දුන්නා. දැන් එමෙ නෙමෙයි. දැන් මෙසේමල කඩනවා මේ කෙලින්ම ඕඩරට යනවා මේ කීයක් කඩලා තියෙනවා කියලා ඕඩරට ඒකේ මේ ඒ වෙලාවෙම යනවා. ඒ වගේ තාක්ෂණ තියෙනකොට අයි වීල් වලට මේ තාක්ෂණ දෙක එන්න බැරි. අනිවාර්යයෙන්ම කරනවා. මොකද මේ චන්ද්‍රකලා මේකට යෝජනා දාලා තියෙනවා. ඒ සම්බන්ධව අපි කතා කරලා තීරණය කරනවා. මේක විතරක් නෙමෙයි. මාජිනාට සෑහෙන අපහසුතාවක් තියෙනවා මේ අටනික නගර සභාව තුළද. හරිද? ඒකටත් අපි පිළිවෙලක් කරන්න ඕනේ. මොකද මේ நீதி அனுகூல ஓர் එකක් වෙන්න ඕනේ. சார் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வந்து ஆளுங்கட்சி அதை வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி பரவலாக நீங்கள் ஒரு குப்பை போடுற பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்க செய்கிற டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டால் நகரசபை ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு ஒன்றும் இல்லை. எல்லாமே 15 பேர் சேர்ந்தா தான் நகரசபை. நகரசபை 15 பேர் சேர்ந்து நகரசபையும் அதாவது உத்தியோகத்தரெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதை விட்டுட்டு நான் ஆளுங்கட்சியில் மட்டும்தான் முடிவு எடுத்தோம் எதிர்கட்சியில் முடிவு எடுத்தோம் இல்லை. இப்போ இப்படி தானே ஆளுங்கட்சியில் எடுக்கிற முடிவு எதிர்கட்சிக்கும் சம்மந்தப்பட்டது தானே. இப்போ எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் வராதா? ஒரு ரோடு போட்டணும் இல்லைங்களே ஆளுங்கட்சி மட்டும் நடக்க போகிறாங்க இல்லையே. எதிர்கட்சிக்கு நடக்க எல்லாமே நடக்கிறது தான். அதனால எது ஒரு நாளும் அது செய்யக்கூடாது, செய்யவும் மாட்டோம். இல்லை நிச்சயமாக இல்லை. ஏன்னு கேட்டால் மக்களை தூண்டி விட்றதுக்காக காரணம் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால் ஒன்று எடுத்துக்கோமே. இப்போ இந்த வீல் பிரச்சனையாக இருக்கலாம், மக்கள் நடமாடுற பிரச்சனையாக இருக்கலாம்,
அதாவது இப்போ இவர் சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, இவர் ரேட்டை பற்றி சொன்னார், வீட்டில் இவ்வளோ வாங்குறாங்க, உண்மை. அதாவது எல்லாருமே இல்லை, ஒரு சில குறிப்பிட்ட பேர் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் செய்கிற வேலைக்கு எல்லாருமே அதுக்கு கொடுக்குறாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு நாளும் அந்த வேலை செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் நகரசபைன்னு ஒன்று வந்துட்டால் 4 வருஷம் அது நகரசபை தான். அது 4 வருஷத்துக்குள்ள என்ன நல்லது நகட்ட எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருமே கொடுத்து அதை தானே நம்ம, அதாவது நகரசபை நல்லது நடந்தாலும் நமக்கு தான், கெட்டது நடந்தாலும் எல்லாத்துக்கும் தான். அதனால ஒரு நாள் அதை அந்த வேலை செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. பொதுவா வந்து சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த குப்பை பிரச்சனையை மட்டும் தான் நம்ம பெருசா பேசிக்கிட்டு. ஆமாம், அதை தாண்டி ஒரு டெவலப்மெண்ட் விஷயங்களை வந்து நம்ம பெருசா பேசுறது. அதாவது அதுக்கு காரணம் அது என்ன நடக்கணும், அதாவது தலைவரோ செயலாளரோ எல்லாருமே சேர்ந்து உட்காந்து டெவலப்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டிருக்குது. அந்த டெவலப் கமிட்டி கூட்டின அப்புறம் அதை பற்றி பேசுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஒரு நாளும் அதாவது குப்பையை பற்றி தான் பேசுகிறோம். என்னென்ன பிரச்சனைகள் முதல் இருக்கோ அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ குப்பைக்கு தான் முதலிடம் இருந்துச்சு, அதை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது டெவலப்மெண்ட் செய்யணும். டெவலப்மெண்ட் செய்கிறதுனால படித்தானே சபையில் காசு இருக்குது, அதாவது ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டால் உத்தியோகத்தில் பற்றாக்குறை இருக்குது. டிஓ மாதிரி ஆள்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. டிஓ ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, 3 பேர். டிஓ 3 பேர் இருக்கணும், ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஒரு ஆளால் அவ்வளோ எஸ்டிமேட் எடுத்து ஒரேடியாக எஸ்டிமேட் போட்டு செஞ்சுருக்கு, அது வேலை இல்லை. அதனால் பிஹெச்ஏ இல்லை உதாரணத்துக்கு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்ந்து அடிக்கடி நாங்கள் கமிட்டியில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தலைவருக்கும், அடிக்கடி கமிட்டிகளை கூப்பிடுங்க, பேசுவோம், செய்வோம்னு சொல்லி நான் பர்சனலாக சொல்லியிருக்கேன். காரணம் வேறு ஒன்றுக்கா இல்லை, அதாவது மக்களுக்கு எந்த சேவை நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நகரசபை தான். அப்படிங்கக்குள்ளே நகரசபைக்குள்ளே எல்லாருமே தான் அதுக்கு பொறுப்பு. 15 பேரும் பொறுப்பு. நான் அதை ஆடித்தரமாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், 15 பேர் தான் பொறுப்பு. ஒரு ஆள் 2 பேர் மேலே அதை பொறுப்பேற்க முடியாது. தேங்க்யூ. எனது பெயர் சந்திரகலா. அட்டன் டிகோயா நகரசபைக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். அண்மை காலமாக அட்டன் நகரில் முச்சக்கர வண்டி சாரதிகளின் பிரச்சனைகள் வெகுவாக இருக்கின்றது. அதனால் பாதிக்கப்படுறது பெருந்தோட்ட துறையிலிருந்து வருகை தந்து முச்சக்கர வண்டிகளை ஓடிக்கொண்டிருக்கும் அன்னன்று பொருளாதார நிலையில் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ஏனென்றால் முழு நேர தொழிலாக முச்சக்கர வண்டி சாரதிகள் முழு நேர தொழிலாக இதனை ஈடுபட்டு கொண்டு இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 அல்லது 2500 ரூபாய்க்கு மாத்திரமே வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனை வைத்து கொண்டு தான் அவர்களுடைய குடும்பம், உணவு, சுகாதாரம், கல்வி போன்றவற்றுக்கு அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனையும் நாம் இவ்வாறு தற்பொழுது ஏற்பட்டுள்ள நடவடிக்கை காரணமாக அவர்களுடைய தொழிலை பாதிக்கும் அளவுக்கு நடைபெற்று கொண்டிருப்பதனால் அவர்களுடைய குடும்பம், பிள்ளைகளின் படிப்பு, சுகாதாரம் என்பன பாதிக்கப்படுகின்றது. இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் முழு நேர வேறு தொழில்கள் அவர்களுக்கு இல்லை. அதனால் இந்த முச்சக்கர வண்டிகளை ஓட்டி அன்னன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாம் முச்சக்கர வண்டி சாரதிகளை இங்கிருந்து அகற்ற வேண்டும், முழுமையாக அகற்ற வேண்டும் என்று கூறுவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் பதிவு செய்யப்பட்ட முச்சக்கர வண்டி சாரதிகள் இருக்கின்றார்கள். தொடர்ந்து கடந்த காலங்களில் 2021ஆம் ஆண்டு கொரோனா காலத்திலும் சரி, அதற்கு பின்னர் ஏற்பட்ட பெட்ரோல் பிரச்சனை காலங்களிலும் சரி, அவர்களுக்கு உழைப்பு இல்லாமல் போய்விட்டது. அதனால் அவர்களுடைய குடும்பங்கள் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தன. அந்த நிலையிலிருந்து தற்பொழுது ஓரளவு படிப்படியாக வளர்ச்சி காண வருகின்ற பொழுது இவ்வாறான ஒரு சூழ்நிலை அவர்களை ஓட விடாமல் பண்ணுவது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றது. பொதுவாக சபையில ஒரு பெண் தலைமைத்துவம் தமிழ்ல நீங்க மட்டும்தான் இருக்கு, அதாவது நகரசபைக்குள்ள. அப்ப உங்க மூலியமா பெண்களுக்கு, அதாவது ஹட்டனை பொறுத்தவரையில பெண்களுக்கு எவ்வாறான வேலை திட்டங்களை நீங்க ஃபியூச்சர்ல கொண்டு வரதுக்கு? பெண்களுடைய வேலை திட்டங்கள் என்கின்ற பொழுது
முதலில் வந்து பெண்கள் அரசியலில் உள்வாங்கப்பட வேண்டும். அதாவது 25% வந்து பெண்களுக்கு அரசியல் பங்களிப்பு வழங்கப்படுகின்றது. அதனை 50% அதிகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எல்லா துறைகளிலும் பெண்களின் வளர்ச்சி இப்பொழுது முன்மரமாக காணப்படுகின்றது. எல்லா துறைகளிலும் பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய கல்வி வளர்ச்சி என்பன, பதவிகள் என்பன அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதனால் அரசியலிலும் பெண்களுக்கு 25% வழங்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாது பெருந்தோட்டத்துறையில் வந்து பெண்கள் தான் அதிகமான நாட்டின் பொருளாதார வருவாயில் பெருந்தோட்ட பெண்களின் பங்களிப்பு தான் முதலிடம் வைக்கின்றது. அதனால் பெண்களுக்கு என்னென்ன தேவைகள், இப்போ நமது உள்ளூராட்சி சபைகளில் வேலை திட்டங்கள், சுயதொழில்கள் எதுவும் காணப்பட்டால் அதனை நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அவர்களுடைய வருவாயை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை செய்வோம் என கோரிக்கை.